வணக்கம். இது ஸ்ரீ ராஜரிஷி ஜோதிடம். நான் உங்கள் ஆஷா அசோக்குமார். எல்லா வல்ல இறைவனை வேண்டி இக்கலையை கற்றுக் கொடுத்த குருமார்கள் பாதமடைந்து 2024 ஆண்டு ஜனவரி மாத பலன்கள் வரிசையில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ரிஷப ராசி. ராசி அதிபதி ராசிக்கு 7 இருக்கார், லக்னாதிபதி ராசிக்கு லக்னத்துக்கு 7 இருக்கார். அப்போது அவர் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கூட இருக்கக்கூடிய கிரகம் பார்க்குறப்போ புதன் பாருங்கள், 2ஆம் அதிபதி புதன் 7ஆம் வீட்டில் இருக்கார். லக்னத்துக்கு ராசிக்கும் ரிஷப ராசி ரிஷப லக்னத்துக்கு 7 இருக்கார். ராசி அதிபதியான சுக்கிரனும் லக்னாதிபதியான சுக்கிரனும் 7 இருக்காங்க. இருவரும் 2க்கும் 1க்கும் 6க்கும் 2க்கும் 4 5க்கும் உடைய அதிபதியான சுக்கிரனும் புதனும் இணைந்து 7ஆம் வீட்டில் இருக்காங்க. அப்போது இந்த கடன் கொடுத்து கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடனெல்லாம் பைசல் பண்ணுறதுக்குண்டான இந்த மாத தொடக்கத்திலிருந்து உங்களுக்கு நடக்கும். கடன் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுக்கும். பணம் எதிர்பாராத பணம் வந்து கைக்கு வந்து சேரும். புரியுதுங்களா? ஏன்னா அவர் இருக்கக்கூடிய நட்சத்திர சாரம் கேட்டையில் இருக்கார். சுக்கிரன் லக்னாதிபதி ராசியாதிபதியான சுக்கிரன், ரிஷபராசி ரிஷப லக்னத்துக்கு அதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதியான 9க்கும் 10க்கும் அதிபதியான யோகாதிபதியோட நட்சத்திர சாரத்தில் போயிட்டுருக்க. ரிஷபராசிக்கு யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய 9க்கு பாக்கியஸ்தானாதிபதியும் தர்ம கர்மாதிபதியுமான கர்மாதிபதியான சனி பகவானுடைய தர்ம 9ஆம் பாவம் தர்மம், இதுக்கு வந்து 10ஆம் வீடான கர்மஸ்தானம், 2க்கும் அதிபதி தர்ம கர்ம அதிபதியான சனி பகவானோட நட்சத்திர சாரத்தில் லக்னாதிபதி போயிட்டுருக்கு. அப்போது தந்தை சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் விலகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். தாயாதிகள் சொந்தத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் தீர்க்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். சொத்துக்கள் மூலமான இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பேசி ஃபைனல்ஸ் ஆகிறதுக்குண்டான காலகட்டம் இந்த மாத தொடக்கத்தில் வந்து நடக்கும். உங்கள் ராசிக்கு 8ல் செவ்வாய் இருக்கார். 7ஆம் பாவாதிபதியான செவ்வாய் 8ல் ராசிக்கு 4ஆம் அதிபதியான சூரியனோடு இணைந்து இருக்கார். சூரியன் செவ்வாய், அந்த செவ்வாய் பார்த்திங்கன்னா 12ஆம் அதிபதி. உங்கள் ராசிக்கு 7க்கும் 12க்கும் அதிபதியான செவ்வாய் 4ஆம் அதிபதியோடு இணைந்து 8ஆம் வீட்டில் இருக்கார். அந்த 8ஆம் அதிபதி பரிவர்த்தனை ஆயிடுறாங்க. அப்போ செவ்வாய் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் வந்து அமர்ந்துட்டார் அப்படின்னா தூக்கம் கொஞ்சம் கெடுறதுக்குள்ள வாய்ப்புகளை கொடுக்கும். மன அழுத்தங்கள் கொஞ்சம் வரும். இந்த ரிஷபராசி ரிஷப லக்கணக்காரங்களுக்கு மன அழுத்தம் கொஞ்சம் வரும். அது எதிராளி சம்பந்தமான விஷயங்கள், நண்பர்கள் மூலமான விஷயங்கள், இது எல்லாம் கொஞ்சம் மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஜனவரி மாதம். புரியுதுங்களா? இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுடைய செயல்பாடுகளில் இந்த சுக்கிரன் புதன் இவங்க இருவர் மூலமான வருமானங்கள் சம்பந்தமான விஷயங்களில் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஒரு பிரச்சனைக்கு பிறகு உங்களுடைய கடனெல்லாம் பைசலாக்கிறதுக்குண்டான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நகைகள் அடமானம் வச்சுருந்தீங்கன்னா அந்த நகைகள்லாம் மீட்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த மாத தொடக்கத்தை வந்து நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. யாருக்காவது முன்ஜாமீன் கையெழுத்து போட்டிருந்தீங்கன்னா அது பிரச்சனையாகி அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரதுக்குண்டான வாய்ப்புகளை இந்த மாத தொடக்கத்தில் இருந்து அது நடக்கும். புரியுதுங்களா? ஏன்னா செவ்வாய் இருக்கிறார் 8ஆம் வீட்டில் இருக்கார். 7ஆம் பாவாதிபதி நண்பர்கள் சம்பந்தமான விஷயங்களில் அந்த செவ்வாய் உங்கள் ராசிக்கு 8ல் இருக்கார், லக்னத்துக்கும் 8ல் இருக்கார், தனுசு வீட்டில். அவர் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மூல நட்சத்திரம், அந்த அதிபதி 5ல் இருக்கார். இதுதான். அப்போது உங்களுடைய முறையான குலதெய்வ வழிபாடுகள் முறையாக செய்துட்டு வாங்க. சித்தர் வழிபாடு, கடலோரத்தில் இருக்கக்கூடிய சித்தர்கள், ஆன்மீக பெரியோர்கள், இவங்களும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. திருவத்தூரில் பட்டினத்தார், திருச்செந்தூரில் முருகர் கோயில் குருஸ்தலம், அதுக்கு போயிட்டு வாங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் முறையாக செய்துட்டு வாங்க. உங்கள் குலதெய்வ வழிபாடுக்கு
ஒரு வேண்டுதல் வைத்து கொள்ளுங்கள். அதன் மூலமாக உங்களுக்கு அந்த அனுகிரகம் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும். அதிலிருந்து நீங்கள் இந்த பிரச்சனைகளிலிருந்துலாம் வெளியில் வரத்துக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்துலேயே ஆரம்பிக்கும். இது நாள் வரை பிரச்சனை இருந்தது. இப்போலாம் கொஞ்சம் அங்கே உங்களுக்கு ராகு 11ல் வந்துட்டார். லாபஸ்தானத்தில் ராகு வந்துட்டார். அவர் உங்கள் ராசிக்கு 2ஆம் பாவாதிபதியான புதனோட சாரத்திலேயே இருக்கார். அப்போ வெளிநாட்டு சம்பந்தமான விஷயங்கள்லேருந்து வருமானம் வரத்துக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். யாருக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ராகு தசை நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் இந்த வரக்கூடிய 8 மாதங்கள் ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்காருன்னு மட்டும் பார்த்துக்குங்க. புரியுதுங்களா? அப்போது ராகு தசை நடக்குது, ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கு ராகு தசை நடக்குதுன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பு. ஏன்னா இந்த 8 மாதம் 2ஆம் பாவாதிபதி நட்சத்திர சாரத்தில் போகிறாரு. 5ஆம் பாவாதிபதி நட்சத்திர சாரம் புதனோட சாரத்தில் ரேவதியில் பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கார். அப்போது இந்த புதன் சம்மந்தமான விஷயங்கள், டாக்குமெண்டேஷன், வருமானங்கள், பேச்சு வழக்கில் சம்பாதிக்கக்கூடியவங்க, கமிஷன் பேசிக்கில் இருக்கிறவங்க, வெளிநாட்டு உத்தியோகம் செய்யக்கூடிய அன்பர்கள், கண்டென்ட் ரைட்டர்ஸ், பத்திரம் எழுதக்கூடியவங்க, கன்சல்டேஷன் பண்ணுறவங்க, மேடை பேச்சாளர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பு. அதெல்லாமே பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அந்நிய நாட்டு தொடர்புகள் மூலமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். வேற்று மத மொழி பேசக்கூடிய அன்பர்கள் மூலமான நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜனவரி மாதம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள், அவங்களுக்கும் இந்த +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்கள், அவங்களுக்கெல்லாம் இந்த புதன் வீட்டில் கேதுவாக கொண்டிருக்கார். அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி குலதெய்வ வழிபாடுகளையும் ஆன்மீக பெரியவர்கள் மூலமான விஷயங்களில் ஈடுபட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க. சித்தர் வழிபாடு, புரியுதுங்களா? சென்னையில் இருந்தீங்கன்னா பட்டினத்தார் கோயில் போங்க, இல்லைன்னா வடபழனி போயிட்டு முருகர் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அங்கே இருக்கக்கூடிய சித்தர்கள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இதில் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுடைய தடைகள் எல்லாம் விலகிறதுக்கான வாய்ப்புகள். ஏன்னா கேது சன்னியாசி, ஜீவ சமாதி, ஞானகாரகன், புரியுதுங்களா? அப்போது உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து உங்களுக்கு ஒரு நல்லது நடத்தும், புரியுதுங்களா? அப்போது நீங்கள் அதன் மூலமாக இந்த வழிபாடுகள் மூலமாக ஆன்மீக பெரியவர்கள், ஜீவசமாதி சம்மந்தமான விஷயங்களில் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுடைய தடைகள் எல்லாம் விலகிடும். உங்களுக்கு இப்போ வரக்கூடிய காலகட்டம் இந்த 10ல் இருக்கக்கூடிய சனி பகவான், 11ல் இருக்கக்கூடிய ராகு பகவான், 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான், அவர் குருவோட பார்வை உங்கள் 7ஆம் வீட்டு 7ஆம் பார்வையாக உங்களுடைய 6ஆம் வீட்டையை பார்க்குறாரு, துளாராசியை. ராகுவுடைய பார்வை 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டை பார்க்குது. சனி பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டை பார்க்குது. பாருங்கள், இப்படி பார்வைகள் லைனாக இருக்குது. 4, 5, 6. 4ங்கிறது வீடு, வண்டி, வாகனம் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. பழுதுகள், பழைய வண்டி வாங்குங்க. பழைய வீடு வாங்குறது இருந்தால் பழைய வீடு அமையும், புரியுதுங்களா? குலதெய்வ வழிபாடுகள் மூலமான சொத்து சுகங்களை சேர்க்கக்கூடிய அமைப்புகள் வரும். கடன் தீர்க்கறதுக்குண்டான வழிகளை இந்த குரு பகவான் உங்களுக்கு காட்டிடுவார். ஆக மொத்தம் இந்த ஜனவரி மாதம் உங்களுடைய பிரச்சனைகள், கடந்த காலத்தில் இருந்தக்கூடிய பிரச்சனைகள்லாம் இப்போ தீர்றதுக்கு ஆரம்பிக்க போகுது. ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கெல்லாம் இது நாள் வரை இருந்த மனக்கிளேசம் இதெல்லாம் தீர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இது நடக்க ஆரம்பிக்க போகுது, புரியுதுங்களா? இந்த பதிவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். ஜோதிடம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே கொடுக்கப்பட்ட எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.